முதல் பெண் மருத்துவர் யாருக்கா தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம காலேஜ் நேம் தான் வரும். முதல் பெண் மருத்துவர் யாருக்கா தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம காலேஜ் நேம் தான் வரும். டாக்டர் முத்துலட்சுமி. எப்போ? எந்த நூற்றாண்டு? 1930s 40sல. கல்பனா சாவ்லா மறக்க முடியுமா? விண்ணுலகத்தை சென்று பெரிய சாதனை படிச்சிருந்தாங்க கல்பனா சாவ்லா. எத்தனை பேர் இங்கிருந்தே நம்ம இங்க சாதிக்கிறது நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். நினைச்சு பாருங்க, ஒரு பெண்மணி விண்ணுலகத்துல போய் சாதிச்சுட்டு வந்தாங்க. அதே நாசா இதுல மரியம் ராசா அவங்க பேசாம இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க சார். நீங்க இப்ப பேசுறதுல இந்த காலத்து டெக்னாலஜியில வளர்ந்தாங்க சார். வாங்க வேலுநாச்சியார், வீரமங்கை வேலுநாச்சியாரை பத்தி பேசுவோம். பிரிட்டிஷ் காலத்துல 18th செஞ்சுரி ஏதாவது இப்ப இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்யூனிகேஷனே கிடையாது. ஒரு போன், லேண்ட்லைன் போன் கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய ஒரு பெண்மணி நினைச்சு பாருங்க. 18th செஞ்சுரி பாருங்க. சொல்லும் போதே நமக்கு அப்படியே உள்ளாரு. எப்படி அந்த டைம்ல ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருக்கு நினைச்சு பாருங்க. என்ன எந்த உந்துதல் அவங்களுக்கு வந்திருப்பது தைரியம் வந்துருக்கு நினைச்சு பாருங்க. அதே குரூப்ல, அதே போராட்டத்துல அவங்க இருக்கிற குரூப்ல குயிலின்னு ஒரு அம்மா தான். உங்களுக்கு தெரியுமா? குயிலின்னு உங்களுக்கு தெரியுமா? வேலுநாச்சியா நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குயிலின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க போர்படையில குயிலின்னு ஒரு பெண்மணி இருந்தாங்க. என்ன பண்றாங்க, இவங்க ஒரு தோக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து ஃபுல்லா வெடிபொருள் மருந்து கிடங்கு, அந்த வைக்கிற ஸ்டோரேஜ் இருக்கு, எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோரேஜ் இருக்கு, அதை வச்சுட்டா நம்மளெல்லாம் அழிச்சிருவாங்க பேசிட்டு இருக்கும்போது நினைச்சு பாருங்க டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துக்கு சொல்லாமலே அந்த இடத்துக்கு நேர பக்கத்துல போயிட்டு தன்னைத்தானே தீ கொடுத்துக்கிட்டு அந்த ஸ்டோரேஜ், எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டோரேஜ் விழுந்து வெடிக்க வச்சு அங்க இருக்கிற பிரிட்டிஷர்ஸை சாதிச்சாங்க. நினைச்சு பாருங்க, யாருக்கு தைரியம்? பெண்மணிக்கு தைரியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் விடுங்க, இது எல்லாமே எக்ஸப்ஷனல். சமீபத்துல இன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் எவ்வளவு? தங்கம் எவ்வளவு ஒரு பவுன்? எவ்வளவு ப்ராப்பரா ஒரு ஆன்சர் இதுக்கு? 1,00,000 தாண்டிட்டோம் இல்லையா? 1,05,000 தாண்டிட்டோம். சமீபத்துல பத்மாங்கிறவங்க ஒரு துப்புரவு தொழிலாளி, எப்படிங்க நினைச்சு பாருங்க, 15,000 சம்பளம் வாங்குற ஒரு துப்புரவு தொழிலாளி வழக்கமா கூட்டிட்டு இருக்கிற நேரத்துல கீழே ஒரு தங்க ஒரு பையில கிடைச்சது, பஸ்ல கிடைச்சது 45 சவரன். ஜஸ்ட் 45 சவரன். நீங்க துப்புரவு தொழிலாளி விட்டுருங்க, 15,000 சம்பளம், 50,000 சம்பாதிக்கிற ஒரு பர்சன் அது பார்த்துட்டா என்ன பண்ண? ஹானஸ்டா பதில் சொல்றேன், ஹானஸ்டா சொல்லுங்க. யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆசை, 15,000 சம்பளம் வாங்குற ஒரு பத்மாங்கிற ஒரு துப்புரவு தொழிலாளி நீட்டா எடுத்துட்டு இது யாரோட தங்கமோ எந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்களோ சொல்லி நேரடியா போய் போலீஸ் அதிகாரி கொடுத்த ஒரு ஹானஸ்ட் பர்சன். ப்ளீஸ் ஒரு பெரிய